நேற்று மாலை பூசாட் பண்டார் பூச்சோங் எல்ஆர்டி நிலையத்தில் தைவான் நாட்டை சேர்ந்த பயணி ஒருவர் ரயில் தண்டவாளத்தில் விழுந்து உயிரிழந்த சம்பவம் குறித்து ரேபிட் ரயில் சென்ட்ரியான் பெர்ஹாட் நிறுவனம் வருத்தம் தெரிவித்துக் கொண்டது. இது குறித்து ரேபிட் ரயில் நிறுவனம் நேற்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் இச்சம்பவம் தொடர்பான விசாரணையில் தாங்கள் முழு ஒத்துழைப்பு வழங்கி வருவதாகவும் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கு தைவான் தூதரகத்தை தொடர்பு கொண்டுள்ளதாகவும் அது தெரிவித்தது. இச்சம்பவத்தை தொடர்ந்து பயணிகளுக்கு ஏற்பட்ட சிரமங்களுக்கும் தாமதங்களுக்கும் நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் என்றும், மேலும் இந்த அவசர காலத்தில் பொது மக்களின் பொறுமையையும் ஒற்றுமையையும் பாராட்டுகிறோம் என்றும் ரேபிட் ரயில் கூறியது. இதனிடையே இச்சம்பவம் நேற்று மாலை 5:54 மணியளவில் ஏற்பட்ட நிலையில் தீயணைப்பு மீட்பு இலாக்காவை சேர்ந்த மீட்பு குழுவினரும் அரச மலேசிய போலீஸ் படையினரும் சிரடாங் மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவ அதிகாரிகளும் சடலத்தை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். உயிரிழந்தவரின் சடலம் உடல்கூறு பரிசோதனைக்காக சிரடாங் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. மேலும் இதன் காரணமாக பண்டார் புத்ரி, தாமான் பெரிண்டாஸ்ட்ரியன் பூச்சோங், புசாட் பண்டார் பூச்சோங், IOI பூச்சோங் ஜெயா ஆகிய நிலையங்களில் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. இருப்பினும் இரவு 8:52 மணியளவில் ரயில் சேவை வழக்க நிலைக்கு திரும்பியது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.